பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு. சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அம்மா, நீங்க எங்க இருந்துமா வந்திருக்கிறீங்க? சார் கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில இருந்து இன்டர்ன்ஷிப்காக சின்மேக்ஸ் யூனிட் வந்திருக்கோம். ஓகேம்மா, இப்ப இன்னைக்கு நீங்க என்ன பண்றதாங்கன்னு ஒரு உத்தேசத்துல இருக்கிறீங்க? சார் மார்க்கெட்ல இருக்க சோப்புக்கும் நம்ம பிராண்ட் சோப்புக்கும் உள்ள டிஃபரன்சஸ் வந்து பாக்குறது வந்து லைவா டெஸ்ட் பண்ணி பாக்கணுங்கிறீங்க, அப்படிதானுங்களே? அந்த டெஸ்ட் பண்ணி பாக்குறது எப்படிங்கிறது நான் விரிவா சொல்றேமா, அது பிறகு நீங்களே செய்யுங்க. பார்த்துட்டு என்னங்கறத நீங்க முடிவு பண்ணுங்க. மார்க்கெட்ல இருக்கிற சோப்புக்கும் கோகனட் ஆயில் சோப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை. ஓகேங்களா? ஆமா, மார்க்கெட்ல இருக்கிற நீங்க பயன்படுத்துற சோப்பை தான் எடுத்துருக்கீங்க, கரெக்டுங்களா? ஆமாங்க சார். சரி, அந்த சோப்ல வந்து என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் போட்டிருக்குது அப்படிங்கறது கொஞ்சம் வாசிச்சு சொல்லுங்க. சோடியம் பல்மனேட், அக்வா, டைட்டானியம் டை ஆக்சைடு, டெட்ராசோடியம், EDTA, கிளிசரின், சோடியம் குளோரைட், சாண்டல்வுட் ஆயில், ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் கலர்ஸ். இதுல வந்து என்னன்னா நமக்கு இந்த கெமிக்கலோட சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம யூனிட்ல தயார் பண்ற சோப்போடைய இன்கிரிடியன்ஸ் நீங்க படிப்பீங்க. ஓகேங்களா? இப்ப இந்த சோப்பை வந்து சீக்கிரம் கரையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஹாட் வாட்டர்ல போடணும். அந்த ஹாட் வாட்டர்ல போடுறதுக்கு இதுக்கு பேர் என்னமா? ஹீட் மேண்டில். இது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலானா 500 ml வாட்டர். புரியுதுங்களா? 500 ml வாட்டர் 75 கிராம் சோப்புக்கு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கணும். அதை நீங்களே ஸ்க்ரப் பண்ணுங்க. ஆமா, இப்ப இந்த சோப்பை வந்து உங்க கையாலே ஸ்க்ரப் பண்ணுங்க. மார்க்கெட்லமா இப்ப இந்த மாதிரி இவங்க செய்யறீங்க பாத்தீங்களா? 83 வெரைட்டி சோப்பும் இதே மெத்தட நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னாலும் இது இந்த ரிசல்ட் தான் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு 25 விதமான கெமிக்கல்ஸ் இருக்குது. அந்த 25 விதமான கெமிக்கல்ஸும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த ரிப்பீட் எப்படின்னா ஒவ்வொரு சோப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி. சரிங்களா? அப்படி நீங்க இன்னொரு இதுவும் கேட்கலாமே. ஆமா, இப்ப கிளிசரின் சோப் எதுல தயார் பண்றாங்கன்னு தெரியுங்களா? பெட்ரோலியம் ப்ராடக்ட்ல எண்ட் ஆஃப் த ப்ராடக்ட் கிளிசரின். புரியுதுங்களா? இது வந்து அண்ணன்னா அது தம்பி அப்படின்னா இது நல்லது அப்படின்னா அது நல்லதுன்னு சொல்ல முடியாது. இதுவும் கெட்டது, அதுவும் கெட்டது. அது வேணாலும் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இதே ஃபார்முலாவில். ஓகேங்களா? ஆமா, இந்த மாதிரி இதா இருந்ததுன்னா நமக்கு வந்து சீக்கிரம் வந்து கரையும். ஏன்னா அதுல வந்து அனிமல் ஃபேட் இருக்குது. அந்த நூடுல்ஸ்ல வந்து அனிமல் ஃபேட்டும் இது கலந்துருக்கிறதுனால இப்ப இதை எடுத்து இதுல கொட்டுங்க, சீக்கிரம் கரைஞ்சிரும். சரிம்மா, அது சூடு ஏறட்டும். ஓகேங்களா? இப்ப மார்க்கெட்ல இப்ப நாங்க தயார் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா கோகனட் ஆயில் சோப்பு. இந்த மார்க்கெட்ல இந்த எங்க கம்பெனி நான் ப்ரொடக்ஷன் பண்றோம்ல, பாருங்க இதுல என்னென்ன போட்டிருக்கிறோம். இங்க பாருங்க, இன்கிரிடியன்ஸ் போட்டிருக்கிறோம், அடுத்தது லைசன்ஸ் நம்பர் போட்டிருக்கிறோம், இது எல்லாமே போட்டிருக்கிறோம். எந்த ஒரு ப்ராடக்டா இருந்ததுனாலும் நீங்க கடைக்கு போறீங்க அப்படின்னா பார்த்தோன்னு வாங்கக்கூடாது. புரியுதா? அதுல என்னென்ன இன்கிரிடியன்ஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது எந்த ப்ராடக்டா இருந்ததுனாலும் இன்கிரிடியன்ஸை பார்க்கணும், மேனுஃபேக்சரிங் டேட் பார்க்கணும், எக்ஸ்பைரி டேட் பார்க்கணும், பிளஸ் கம்பெனியோட நேம் பார்க்கணும். அதுக்கு கீழே கம்பெனியோட மெயில் ஐடி இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்தது கஸ்டமர் கேர் நம்பர் இருக்குதான்னு பார்க்கணும். பியூர் கோகனட் ஆயில், கேஸ்டர் ஆயில், பட்டர், லை, பர்ஃப்யூம். சரி, இதனுடைய பெனிஃபிட் என்னங்கிறதையும் நீங்க செக் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இப்ப முதல்ல இந்த சோப்புக்கு என்ன பண்ணுனீங்களோ அதே மாதிரி இதையும் ஸ்க்ரப் பண்றீங்க. ஏன்னா இதுலயே 500 ml வாட்டர் நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? பண்ணுங்க. ஓகேமா, இப்ப இந்த இதுக்கு என்ன பண்ணுனீங்களோ அதே மாதிரி இதுல போடுங்க. இப்ப இதுக்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 15 ml சல்பூரிக் கான்சென்ட்ரிக் சல்பூரிக் ஆசிட். இது சல்பூரிக் ஆசிட் தானே? ஓகேங்களா? இது வந்து கான்சென்ட்ரிக் சல்பூரிக் ஆசிட். ஓகேங்களா? இது 15 ml 85 ml வாட்டர். சரிங்களா? இப்ப நம்ம ரெண்டுக்கும் நம்ம டெஸ்ட் எடுக்க போறோம். அதனால 30 ml நம்ம சல்பூரிக் ஆசிட் எடுத்துக்கலாம். எவ்வளவு இருக்குங்க? 30 ml இருக்குது. சரிங்களா? எவ்வளவு இருக்குங்க? 170 ml இருக்குது. ஓகேங்களா? எப்போதுமே வாட்டர்ல தான் வந்து சல்பூரிக் ஆசிட் ஆட் பண்ணணும். எவ்வளவு இருக்குது? 100 ml இருக்குது. சல்பூரிக் ஆசிட் 15 ml,
85 ml வாட்டர் கலந்துருக்கிறோமா, இதுல ஊத்திடலாமா. இதுல இருக்கிற ஃபேட்டி பூரா தனியா பிரியும். இப்ப இதுல எப்படி ஊத்துறோமோ அதே போல இதுலயும் ஊத்துறோம். ஓகேவா? எவ்வளவுமா இருக்கு? 100 ml. இதுலயும் 15 ml சல்பூரிக் ஆசிட், 85 ml வாட்டர். ஓகேவா? இப்ப உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே தான் இதுவும் நம்ம போட்டோம். ஓகேவா? இதுல என்ன பிரிஞ்சிருக்குது? ஃபேட்டி தனியா வந்திருக்குது. இதுல என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆமா, இப்ப இதுல இருக்கிற ஃபேட்டி தனியா பிரிஞ்சிருச்சு, இது கோகனட் ஆயில் இருக்கிறது பிரிஞ்சிருக்குது. இதனுடைய பாதிப்பு என்ன, இதனுடைய பெனிஃபிட் என்னங்கறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா?